ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, ஐடிக்கு அப்டேட் இருக்கா? அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த இயரும் கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆகிடுச்சா? திரும்ப வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாமா? தென் போன வருஷம் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணதால் முன்னுரிமை பெற்று தற்காலிக ஆசிரியராக பணியில் சேர்ந்தவங்க இப்போ வந்து தொடரலாமா? எங்கள் ஸ்கூலில் வந்து தொடரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஜூலையிலேருந்து வர சொல்கிறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இல்லம் தேடி கல்வியிலேருந்து ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இல்லம் தேடி கல்வி நம்மளுக்கு மார்ச்சில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே வந்து நாங்கள் சொன்னால் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்கன்ற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு நம்மளுக்கு எலெக்ஷனில் வந்து ரிசல்ட்டு ஆட்சி மாற்றம்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே தொடரும்னு சொன்னாங்க. எல்லா திட்டங்களுமே தொடருது தான், இல்லம் தேடி கல்வியை தவிர. இல்லம் தேடி கல்வியை பற்றி ஏதாவது கேட்டோன்னா யாருமே வாயே திறக்க மாட்றாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாவட்டத்தில் இருந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் முதல்ல சேலத்தில் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. போயிட்டு அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயே மனு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு திரும்பவும் வேலையை கொடுங்க, ஒன்று தொடர்ந்தீங்கன்னா ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுங்க, அப்படி இல்லைனா வேறு ஒரு துறையில் எங்களுக்கு மாற்று பணியை கொடுங்க, நிரந்தர பணியாக வந்து கொடுங்க, இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட பணியை கொடுங்க, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல் தான் கள்ளக்குறிச்சிலையும் வந்து ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டும் மனு வந்து கலெக்டர்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணல. ஏன்னா மனு கொடுத்தா நம்மளுக்கு எப்படி போகும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது ஆக்சுவலாக சிஎம் கிட்ட போயிருக்கணும், ஆனால் அது போச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, டேரெக்டாக கல்வி அமைச்சரே போய் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பல பேர் போய் மீட் பண்ணி அவர்கிட்டயே வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நாங்கள் இளம் தேடி கல்வி திட்டத்தை வந்து தொடருங்க, அப்படி இல்லைனா எங்களுக்கு மாற்று பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் எதுக்காக இல்லம் தேடி கல்வியில் வந்தாங்க அப்படின்னாலே, நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் ஊக்கத்தொகைக்காக வந்து வரலை, இது மூலமாக எங்களுக்கு வேறு ஒரு ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருந்துச்சு. நாங்கள் சேவை மனப்பான்மையாக செஞ்சாலும் எங்களுக்குன்னு ஒரு ஜாப் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் ஒர்க் பண்ணல, போன ஆட்சி முழுவதுமே நாங்கள் ஒர்க் பண்ணிக்கோம். கிட்டத்தட்ட 2021 நாங்கள் அந்த கொரோனா டைம்லேருந்தே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு அரசு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் பேசி மனுவை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் ரிப்ளை தான் எதுவுமே இது வரைக்கும் வரலை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணதால் நம்மளுக்கு நிறைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கிடச்சிருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய வேலை அப்படின்னு சொல்கிறப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்டு எஸ்எம்சி டீச்சர்ஸ், இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பெரிய வேலை. ஏன்னா மாத சம்பளம் கிடைக்கிற வேலை. மற்ற வேலை எல்லாம் வந்து ஒரு வாரமோ இல்லை 2 நாள் 3 நாளோ செஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற சேலரி கொடுக்குற மாதிரியான வேலைகள் தான் கிடச்சிருந்துச்சு. இப்போ மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அப்படின்னு பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸும் எஸ்எம்சி டீச்சர்ஸும் தான். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது வந்து கெல்ட்ரான் மூலமாக தான் எக்ஸாம் வச்சு நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கே வந்து 2 எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் பாஸ் ஆனவங்களுக்கு திரும்பியும் டெஸ்ட் வச்சு அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி எடுக்கையில் 5 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்டு கெல்ட்ரான் வந்து தமிழக அரசுக்கிட்ட போடுது. 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி 18,000 சம்பளம்னு சொன்னாங்க. கடைசியில் 11,500ன்னு சொன்னாங்க. ஆனால் கையில் வாங்குறது என்னவோ 9,000 சில்லற தான் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அது கூட வந்து சரியாக வர்றதில்ல. அதுலேயும் மே மாதத்துக்கு சேலரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாதத்து வரைக்கும் தான் சேலரி அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க அந்த கான்ட்ராக்டை ரெனிவல் பண்ணினா தான் வந்து அந்த இயருக்கான ஜாப் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கல்வி அமைச்சர்கிட்ட கேட்டப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து, அதாவது ஏஐஸாக ஜாயின் பண்ணவங்க இல்லம் தேடி கல்வியிலேருந்தும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதேபோல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் வித் பிஎட் முடிச்சிருந்தவங்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பணியில் எந்த தொய்வும் இல்லாமல் ரெகுலராக எப்போவுமே எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே போல் வந்து நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சேலரி வந்து நம்மளுக்கு கெல்ட்ரான் தான் கொடுக்கணும். தமிழக அரசு கிட்ட அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இது. ஸோ ஆல்ரெடி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 3rd இயரில் நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க மோஸ்ட்லி. ஸோ அதுக்கான சேலரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒர்க்கு வந்து அவ்வளோ ஒர்க்கு, ஏஐஸோட ஒர்க்கை தவிர்த்து ஸ்கூல் ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குறாங்க நம்மளோட ஏஐஸ். அவங்களுடைய வேலையெல்லாம் கேட்டோன்னா நம்மளால் இப்படிலாம் கூட வேலை வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேலையில் நம்ம தன்னார்வலர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் முடித்த பிஎட் முடித்தவங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 சில்லற
தன்னார்வலர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடித்தவங்களும் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க இப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. மேபி மண்டேலேருந்து அவங்க கண்டினியூஸாக ஒர்க்குக்கு போகலாம். சில பேர் வந்து ஜூன் 4 அன்னிலேருந்தே வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்எம்சி டீச்சர்ஸ். எஸ்எம்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடம் இருக்கோ, அது ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கலாம், மிடில் ஸ்கூலாக இருக்கலாம், ஹை ஸ்கூலாக இருக்கலாம், ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அங்கே வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எஸ்எம்சி மூலமாக கண்டிப்பாக ஒரு டீச்சரை போட்டே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து தகுதிகள் எல்லாம் நிர்ணயிச்சிருந்தாங்க. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லி. ஆனால் சில இடங்களில் நிறைய முறைகேடுகள் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் ஒர்க் பண்ணவங்களையே வந்து போடுங்க. சப்போஸ் போன வருஷம் ஒர்க் பண்ணவங்க இல்லை இந்த வருஷம் நான் வரல அப்படின்னு சொன்னால் தான் அந்த இடத்துல புதுசாக ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ஒரு சில பேர் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, போன வருஷம் ஒர்க் பண்ண டீச்சர்ஸை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போன வருஷத்தோடு அவங்கள ரிலீவ் பண்ணி விட்டுட்டு ஜூனில் வேகன்சி இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லி அந்த வேகன்சிக்கு புதுசாகவே ஒரு தற்காலிக ஆசிரியரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதை வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, எஸ்எம்சி அண்ட் அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டரோட பொறுப்பு, அவங்களுடைய முடிவில் தான் வந்து இந்த ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அவங்க கண்டிஷன் கொடுத்துருந்தாலும் எஸ்எம்சியும் ஹெட்மாஸ்டரும் தேர்ந்தெடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளால் அவங்கள கொஸ்டின் பண்ண முடியல. போன வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லாமல் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு ஹோப் மாதிரி கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கூல்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதனால் பாதிக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் மாறிடுச்சு, எந்த விஷயமா இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கால் பண்ணி சொல்லலாம். போன டைம் எப்படி இருந்துச்சோ என்னவோ தெரியல, ஆனால் இந்த டைம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டெப்ஸு ஓரளவுக்கு எடுத்துகிட்ருக்காங்க இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கிறதுல. ஸோ அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை சீக்கிரமாக நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஊழல் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கிறத தடுக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க கல்வி அமைச்சர் நம்பர் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணதால் நமக்கு கிடச்ச ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏஐஸும் எஸ்எம்சி டீச்சர் தான். ஸோ கிடைச்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். பட் பெர்மனெண்ட் ஜாபுக்கு தான் நம்ம போயாகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. எஸ்ஜிடி இப்போது ஸ்பெஷல் டெட்டு நிறைய பேர் எழுத போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ட் காமனாக நடக்கக்கூடிய டெட்டும் வந்து வரும். ஒரு வருஷத்துக்கு 3 டெட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் டெட்டு பாஸ் பண்ணால் தான் அவங்க ஜாபில் கண்டினியூ பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இல்லம் தேடி கல்வியை பற்றின முடிவை விரைவிலேயே நம்ம கல்வி அமைச்சர் அறிவிப்பார். அது வரைக்கும் காத்துட்ருப்போம். காத்துட்ருக்கிறத விட நம்மளுடைய வேலையை செய்து கொண்டே காத்துட்ருப்போம் அப்படிங்கிறது தான் நல்லது. அந்த முடிவு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாது. தேங்க்யூ.